ஆளுமை என்பது நாம் யார் என்பதை பற்றிய சொல், தனித்திறமைகள் என்றில்லாமல் ஒட்டுமொத்தமாக நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய அம்சமாகும். இந்த ஆளுமை திறன்தான் சாதாரண மனிதர்களையும் தலைவர்களையும் பிரிக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுமை திறன்மிக்க தலைவராய் உருவெடுத்துள்ள தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டலில் தமிழ்நாட்டின் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கீழ் இயங்கும் மின்துறை அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தும் நோக்கில் உழைத்து வருகிறது. மாதவரம் சட்டமன்ற தொகுதி சென்னையின் முக்கிய புறநகர் பகுதிகளையும் சில கிராமங்களையும் உள்ளடக்கிய தொகுதியாகும். வளர்ந்து வரும் நகரமயமாக்கலில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியும் விரைவாக வளர்ச்சியடைந்து வருகிறது. மாதவரம் சட்டமன்ற தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுதர்சனம் தொகுதி மக்களின் நலனுக்காக பல கோரிக்கைகளை அன்றைய அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் வைத்து அவர்கள் கண்டுகொள்ளாத போதிலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மனம் தளராமல் பல கோரிக்கைகளை வைத்து செயல்படுத்தி வருகிறார். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் எடுக்கப்பட்டுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் பகிர்ந்து கொள்கின்றனர். வணக்கம் சார், என் பேர் கே வெங்கடேசன், உதவி பொறியாளர் இயக்கம் மற்றும் பராமரிப்பு மணலி. என்னுடைய இது பிரிவு பார்த்தீங்கன்னா மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. 27வது வார்டு. இதில் பார்த்தீங்கன்னா மின் நுகர்வோர்கள் மொத்தம் 23,400 சில்லர் இருக்காங்க சார். இதில் என்னுடைய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 30% இப்போ பூமிக்கு அடியில் போகக்கூடிய புதையோட கேபிள்களாகவும் மீதி 70% மேல்நிலை கம்பிகளாகவும் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சந்திக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சேதமடைந்த மின் கம்பங்கள், அது ஏகப்பட்டது வருங்க. அந்த மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா கம்பங்கள் உதிர்ந்து பழையனாது அதை மாற்றுறது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நாங்கள் 105 மின்கம்பங்களை சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓவர் வோல்டேஜ் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பத்மகிரி நகர், மூலச்சத்திரம், ஒத்தவாட பெருமாள் கோயில் தெரு, பெரிய சேக்காடு, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல புதிய மின்மாற்றிகள் 100 kV மின்மாற்றிகளை அமைச்சிருக்கோம். இந்த லோ வோல்டேஜ் ஓவர்லோடு அதை குறைக்கிறதுக்காக 4 இடத்துல புதிய மின்மாற்றிகள் அமைத்திருக்குங்க. இது இல்லாமல் ஒரு 7 இடத்துல மின்மாற்றிகளை தரம் உயர்த்தி இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிற 100 kVயில் 250 kVயாக தரம் உயர்த்தி இருக்கிறோம். இது இல்லாமல் பில்லர் ஹைட்டனிங், இந்த மழை டைம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பு கருதி சில இடத்துல மழை தண்ணி லெவலில் இதுவாச்சுன்னா அதை நம்ம சப்ளை நிறுத்தி வைக்க வேண்டிய இது இருக்கும். அந்த நிறுத்தி வைக்கிறத தவிர்ப்பதற்காக அந்த மின் பெட்டிகளை தரம் உயர்த்தி இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 125 மின் பகிர்மான பெட்டிகளை தரம் உயர்த்தி சீரான மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்கறதுக்காக மழை டைமில் நம்ம அது பண்ணியிருக்கோங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னுடைய பிரிவுக்குட்பட்ட HT ஃபீடர் ஓவர்லோட் பிரச்சனை வரும், அடுத்து இனி வரும் காலங்களில் வராமல் இருப்பதற்காக மாத்தூர் எஸ்எஸ்லேருந்து ஒரு 11 kV புதிதாக ஃபீடர் 11 kV பேங்க் காலனி ஃபீடர் அப்படின்றத உருவாக்கி அதுக்கு மதிப்பீடு தயார் செய்து தலைமை பொறியாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் அது அந்த ஃபீடரை அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த பத்மகிரி நகர்னு சொல்லிட்டு புதுசாக அங்கே குடியிருப்பு பகுதியெல்லாம் அதிகரித்து வரதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேபிளினுடைய தரத்தை உயர்த்தி 120 ஸ்கொயர் mm கேபிளாக போட்டிருக்கோம். இன்னமும் கொஞ்சம் ஏரியா போடுறதுக்கான மதிப்பீடுகள்லாம் தயார் செய்து அனுப்பிச்சிருக்கோம். இன்னொரு மூலச்சத்திரத்தில் ஒரு சில ஏரியாவில் லோ வோல்டேஜ் இருந்துச்சுங்க. அந்த இடத்துல ஒரு புதிதாக மின்மாற்றி அமைத்து ஏற்கனவே இருக்கிற மின்மாற்றியினுடைய லோடை பிரித்து அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு சீரான மின்சாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கோங்க. மணலி CPCL நகர் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மழை நேரத்தில் ஏதாச்சும் மழை வந்துச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் புதிய மின்மாற்றிகள் அமைத்து மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுக்கறதுக்காக இது வழிமுறைலாம் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ LT சைடில் பார்க்கும்போது அந்த புஷ்ஷிங்ஸு, அந்த பில்லர் இருக்கக்கூடிய கோரு, அதில் இருக்கக்கூடிய அந்த லெக்கு, போல்ட்டு, நட்டு அதெல்லாம் புதுசாக மாற்றி ஆகணுங்க. அதே மாதிரி HT சைடில் ஆயில் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆயில் லெவலு லோடு ஆகும்போது ஹீட் ஆகுன்றதுனால அந்த லெவல்லாம் மாற்றி அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்க. இது மாதிரி பராமரிச்சுட்டு வரதுனால மக்களுக்கு மின் தடை இல்லாமல் சீரான மின்சாரத்தை உபயோகிக்க முடியுங்க. சார் வணக்கம், என் பேர் வேலு. மாதவரம் பகுதியில் ஒரு 10 வருஷமாக நான் அந்த ஜூஸ் கடை நடத்திட்டு வரேன். இங்கே இருக்கிற பழைய டிரான்ஸ்ஃபார்மர் தமிழ்நாடு அரசு இந்த எடுத்துகிட்டு புதுசாக ஒரு RMUன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க புதுசாக. அது இப்போ மக்களுக்கும் யூசேஜாக நல்ல கரண்ட் வசதி நல்லா இருக்குது. அதனால் பழைய டிரான்ஸ்ஃபார்மில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், காக்கா அடிப்பட்டு கட் ஆகிடும். இப்போ அதெல்லாம் இப்போ இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி இதை மாற்றினால இப்போ எந்த இதுவும் இல்லை இந்த டிரான்ஸ்ஃபார்மில். இந்த பகுதியில் இந்த RMU கண்ட்ரோல் அமைச்சு கொடுத்ததுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும், MLAவுக்கும், மின்சாரத்துறை அமைச்சருக்கும், EB AE
அந்த ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். அருணாச்சலம் உதவி செயற்பொறியாளர் மாதவரம் உபகோட்டம் சென்னை வடக்கு திட்டம் சார். மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாதவரம் உபகோட்டத்தில் 5 உதவி பொறியாளர் அலுவலகம் இருக்குது, 5 பிரிவு அலுவலகங்கள் இருக்குது. அது வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ஓவர் லைன் தான் இருக்குது. 3 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது, 2 33 kV சப்ஸ்டேஷன், ஒரு 110 kV சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது சார். மேக்ஸிமம் இங்கே உள்ள எல்லாமே நெட்வொர்க் பூரா ஓவர் நெட்வொர்க் தான். அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்கு நமக்கு திட்ட அனுமதி பெற்று ரெடியாக இருக்குது. அது மேலே வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து அண்டர் கிரவுண்ட் ஆகும். இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 67,500 கன்சியூமர்ஸ் இருக்காங்க இந்த பகுதியில். எல்லாமே 90% ஓவர் ஹெட் தான். பில்லர் பாக்ஸ் ஒரு 10% பில்லர் பாக்ஸ் இருக்கும் சார். பொதுவாக இங்கே இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய மின்மாற்றிகள் நம்ம வந்து ஒரு 76 மின்மாற்றிகள் புதுசாக போட்டிருக்கோம். இப்போ ஒரு 25 மின்மாற்றி பணி நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த இதில் வந்து ஆர்எம்யூ முதல்ல இல்லாமல் இருந்தது, பழைய இதில் சேர்க்கலை, ஸ்கீமில் சேர்க்கலை. அப்புறம் இப்போ வந்து ஒரு 35 ஆர்எம்யூ அவசரமாக கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதில் ஒரு 22 ஆர்எம்யூ ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். பேலன்ஸு இப்போ பணி நடக்க வருது. பில்லர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். இங்கே மழை நீரும் நிற்காது. இருந்தாலும் இருக்கிற பில்லர் பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே உயர்த்தி 1 மீட்டருக்கு மேலே வச்சாச்சுங்க. ஆர்ஏபிடிஆர்பி ஸ்கீமில் நிறையா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டாங்க. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறையா போட்டுட்ருக்கோம் சார். 25 டிரான்ஸ்ஃபார்மர் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. பழுதடைந்த மின்கம்பங்கள்லாம் மாற்றியாச்சு. இன்னும் குறைந்த அளவில் இருக்குது, மாற்ற வேண்டியிருக்கு, மாற்றிக்கிட்டு இருக்கோம். விரைவில் மாற்றிடுவோம். மற்றபடி அப்பப்போ பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸு, மரம் வெட்டுறது, ரீசாக் பண்ணி லைனை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுலாம் தினம் அப்பப்போ பண்ணிடுறோம். முன்னாடி நமக்கு டைம் கொடுக்குறாங்க, பிரேக் டவுன் இது எல்சி கொடுக்கும்போது பண்ணிடுறோம். குறிப்பிட்ட காலத்தில் ஷட் டவுன் எடுத்து பண்ணிக்கிறோம் சார். குறைந்த மின்னழுத்தத்துக்காக இப்போ புகார்கள் வந்து நமக்கு நேரு தெரு மாதவரத்து தொகுதிக்கு உட்பட்ட மாத்தூர் வில்லேஜிலேருந்து வந்ததுங்க. அது நம்மளுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு சென்றது. அவர் எடுத்து வந்தார். அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு 2 kV மின்மாற்றி வேணும்னு கேட்டிருந்தார், சட்டசபையில் எழுப்பியிருந்தார். அந்த உடனடியாக மின்மாற்றி அமைத்து அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணியிருக்கோம், குறைந்த மின்னழுத்தத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கோம். தண்ணி நிற்கிற இடம் பார்த்தா மாதவரம் 2 பிரிவில் பொன்னியம்மன் மேடு ஏரியா. அது கொஞ்சம் பள்ளமான இடம், குளத்தூரோட பக்கத்தில் இருக்கிற இடம். அங்கே கொஞ்சம் மழை காலத்தில் தண்ணி நின்று பில்லர் வரையும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது. அதை வந்து பில்லர் ஹைட்னிங் ஒரு 27 இடத்துல பில்லர் ஹைட்னிங் பண்ணி தண்ணி நின்னாலும் நம்ம மின் தடை ஏற்படாத அளவுக்கு சரி பண்ணியிருக்கோம். ஆரம்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருமாள் கோவில் தெரு, மஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள மின்மாற்றிகள் அடிக்கடி பிரச்சனை வந்தது. அதை ஆரம்பியாக மாற்றுறதுக்கு கன்வெர்ட் பண்ணி பெருமாள் கோவில் தெரு மாற்றிருக்கிறோம். ஜோசப் கார்டன், மல்லியா கார்டன், இந்த பகுதியிலலாம் நம்ம ஆரம்பி வச்சுருக்கோம். இங்கே குறிப்பாக முருகன் கோவில் பக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே முருகன் கோவிலத்தில் ஒரு ரோட் கிராசிங் இருந்தது. அடிக்கடி அந்த ஓவர் லைனில் வந்து பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அதனால் ஃபீஸ் போகிறது, எஜி ஃபீஸ் போகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை உடனே ஆரம்பியாக மாற்றி இப்போ அதுலேருந்து இப்போ 1 மாதம் ஆச்சு மாற்றி. எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக மின்சாரம் போயிட்டுருக்கு. மின் நிலையங்கள் ப்ரப்போசல்ஸை பொறுத்த வரைக்கும் புதிதாக 2 மின் நிலையங்களுக்கு அனுமதியாக இருக்குது. ஒன்று வந்து ரேடியன்ஸ் அப்பார்ட்மெண்ட் உள்ள அவங்க ஒரு 33/11 kV சப்ஸ்டேஷன், அது அப்ரூவ் ஆகி சாயில் டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. விரைவில் வந்து பணி எடுக்க போகிறாங்க. அது வந்ததுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற மின் நிலையங்களுடைய மின் பளு குறைந்து சீரான மின்னழுத்தத்தோட தடையில்லா மின்சாரம் வந்து மாதவரம் பகுதி கிடைக்கிறதுக்கு நிறைய உறுதி செய்யப்படும். இரண்டாவது வந்து சிஎம்ஆர்எல் இங்கே 230 kV சப்ஸ்டேஷன் ஒன்று போடுறாங்க, அவங்களுடைய உபயோகத்துக்காக போடுறாங்க. அதில் நமக்கு வந்து தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க 110/11 kV சப்ஸ்டேஷன் போகிறதுக்கு. அதுக்கும் அனுமதி ஆயிடுச்சு. அது வந்ததுன்னு அந்த திட்டம் சக்ஸஸ் ஆச்சுனாக்கா வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், மாத்தூர் பகுதிகளில் உள்ள எல்லா இடங்களையும் வந்து சீரான மின்சாரத்துக்கு விரைவில். ஸோ 2 மின் நிலையங்கள், துணை மின் நிலையங்களுக்கு அனுமதி ரெடியாக இருக்குது. வருங்காலம் வந்து பணி எடுக்கப்படும். அதுக்கு பிறகு புதிய மின்மாற்றிகளை பொறுத்த வரைக்கும் 22 மின்மாற்றி அனுமதி ஆகி நம்ம வந்து இப்போ ஒரு 12 மின்மாற்றிகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது சார். இந்த எம்ஆர்எச் ரோட்லேயே 3 மின்மாற்றி பணி நடந்துகிட்டு இருக்குது, சிங்கிள் போல் மின்மாற்றி. அது பிறகு வந்து பொன்னியம்மன் மேடில் ஒரு 4 மின்மாற்றிகள் பணி நடந்துகிட்டு இருக்குது. வடபெரும்பாக்கம் பகுதியில் ஒரு 6 மின்மாற்றிகள் பணி நடந்துகிட்டு இருக்குது. மாத்தூரில் 3 மின்மாற்றிகள் பணி முடிந்து அர்ப்பணிக்கும் நிலையில் இருக்கிறது. வணக்கம், என் பேர் தேவராஜ், உதவி பொறியாளர் சோழவரம். லோ வோல்ட் கம்ப்ளைண்ட் வந்ததுனால நம்ம மொத்தம் 5 இடத்துல எங்களோட மொத்தம் 7 பஞ்சாயத்து இருக்குது. அதில் வந்து நல்லூர் பஞ்சாயத்து, சோழவரம் பஞ்சாயத்து, ஆங்காடு பஞ்சாயத்து, பன்னிவாக்கம் அந்த ஏரியாக்கெல்லாம் மின்மாற்றி மாற்றிருக்கோம். அதே போன்று இந்த மின் கம்பிகள் வந்து பழுதானதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் மாற்றிருக்கோம். அதே போன்று விவசாய மின் இணைப்புகள் வந்து 12க்கு மேலாக நம்ம வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி புது கம்பங்கள் நிறுவப்பட்டு மின் கடத்தில் பொருத்தப்பட்டு 12 சர்வீஸ் மின் இணைப்பு மேலே கொடுத்துருக்கோம். முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து விவசாய மின் இணைப்புகள். அதே போன்று சோழவரம் மின் பிரிவில் வந்து 12 விவசாய மின் இணைப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். இனிமேலுக்கு வரும் காலங்களில் இந்த லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் ஆய்வு செய்து 12 இடங்களுக்கு மேலாக வந்து எஸ்டிமேட் அறிக்கை தயார் நிலையில் இருக்குது. அது இனி வரும் காலங்களில் வந்து மெட்டீரியல் கொடுக்கும் பட்சம் நாங்கள் நிறுவப்படுறோம். ஆங்காடு கிராமத்தில் வந்து மிகவும் லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு 100 kV மின்மாற்றி பொருத்தப்பட்டு அவங்களுக்கு மக்கள்
பயன்பாட்டுக்காக சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டது. அதே போன்று ஆங்காடு ஊராட்சியில் எம்எல்ஏவுடைய குறைதீர்க்கும் இதில் மனு கொடுத்தாங்க. பார்த்தசாரதி நகருக்கு மின் இணைப்பு லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு புதிய 100 kV மின்மாற்றி பொருத்தப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து எம்எல்ஏ குறைதீர்க்கும் இதில் வந்து நிவர்த்தி செய்து சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற திராவிட மாடலுடைய கொள்கையின்படி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே சீரழிந்து கிடந்த மின்சாரத்துறையை சீர்தூக்கி முக்கியமான சேவையாக கருதப்படுகிற அந்த சேவையை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே கடந்த 2 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக அந்த துறை செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாதவரம் தொகுதியை பொறுத்தவரை 32 ஊராட்சிகள் திருவள்ளூர் மாவட்டத்திலும், ஒரு பேரூராட்சி செங்குன்றம் பேரூராட்சி திருவள்ளூர் மாவட்டத்திலும், 14 வார்டுகள் சென்னை மாநகராட்சியினுடைய வார்டுகளாக இங்கே இருக்கிறது. ஒரு பெரிய தொகுதியான இந்த தொகுதி கடந்த 10 ஆண்டு காலத்திலே நான் கூட கடந்த முறை 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல கோரிக்கைகள் வைத்தும் கூட அவைகளெல்லாம் நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டன. முக்கியமான சேவையாக கருதப்படுகிற இந்த மின்சாரத்துறை மக்களுக்கு 5 ஆண்டுகள் அதை சென்றடையாத நிலையிலே வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மின்சாரத்துறையை முடுக்கிவிட்டு இன்றைய தினம் எல்லா இடங்களிலும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த மின் விநியோகம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து இதுவரை மின்சாரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் என்னுடைய தொகுதியிலே 2 முறை ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்திலே என்னென்ன கோரிக்கைகள் மக்களுடைய கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது, வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எந்த அளவுக்கு நம்முடைய மின்துறை அதிகாரிகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் காரணமாக இந்த 2 ஆய்வுக் கூட்டத்திலே அவர் அறிவுறுத்தலின்படி இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த மின்துறை என்னுடைய சேவை சென்றடையக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாதவரம் தொகுதியை பொறுத்தவரை ஏறக்குறைய 100 kV டிரான்ஸ்ஃபார்மர்கள் 87 மின்மாற்றிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. 250 kV மின்மாற்றிகள் 36 மின்மாற்றிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மாதவரம் தொகுதியிலே 4 இடங்களிலே 10 MVAலிருந்து 16 MVAவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாதவரம் தொகுதியிலே ஆவடி, தண்டார்பேட்டை, வியாசார்பாடி ஆகிய 3 டிவிஷன் சம்பந்தப்பட்ட தொகுதியில் இங்கு இருப்பதனால் 3 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரும் செயற்பொறியாளர்களும் இந்த தொகுதியிலே அவருக்கு கீழ் உள்ள ஏடிஇ மற்றும் ஏஇகளை வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆவடி தொகுதியை சேர்ந்த செயற்பொறியாளர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய நோடல் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நோடல் ஆஃபீஸர் தொகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஒருங்கிணைத்து, எல்லா பொறியாளர்களையும் ஒருங்கிணைத்து, உதவி செயற்பொறியாளரும் ஒருங்கிணைத்து என்னென்ன தேவையோ சட்டமன்ற உறுப்பினர் வைக்கின்ற கோரிக்கைகள், மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளெல்லாம் உடனுக்குடன் செயல்படுத்துகின்ற வகையிலே மின்சாரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தொகுதியை பொறுத்தவரை மின்துறை சம்பந்தப்பட்ட தொகுதிகள் அப்பொழுது ஏதாவது ஒரு மழை காலங்களில் அல்லது காற்று வீசினாலோ ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தவிர நிரந்தரமாக ஒரு பிரச்சனை முழுதுமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பழைய மின் கம்பிகளை மாற்ற வேண்டும் என்று மக்கள் இப்பொழுதும் ஒரு சில இடங்களில் சொல்லி வருகிறார்கள். அதையும் மாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை மாதவரம் தொகுதியில் 22.5 கிலோமீட்டருக்கு மின் கம்பிகள் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று பழுதடைந்த மின்கம்பங்கள் 352 மாற்றப்பட்டு
அவைகளெல்லாம் புதிதாக அந்த மின் கம்பங்களெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் கூட மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற மாதவரம் தொகுதிக்கு இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கிறது. 50 சென்ட் நிலப்பரப்பிலே நம்மளுடைய சோழவரம் பாடிநல்லூரிலே பெரிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான வேலைகள் நடந்து வருகிறது. மின் சுற்று வலயம் என்ற அந்த நிலை ஏறக்குறைய 102 இடங்களிலே இது புதியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் அவர்கள் நகரத்திலே மட்டும் அதை செய்திருந்தார்கள். இப்பொழுது இதை மாதவரம் கிராமப்புறங்களிலும் இதை நம்முடைய மின்சாரத்துறை செய்து முடித்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று சிஎம்ஆர்ஆல் மெட்ரோ ரயில் இங்கே அதற்கான பணிகள் வேகமாக வளர்ந்து வருகிறது. அவர்களும் 230 kV கொண்ட துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை இங்கே வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் விளிம்பு நிலையில் உள்ள நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த 150 குடும்பங்களுக்கு புதியதாக 78 கம்பங்களை போட்டு அவர்களுக்கென்று ஒரு 100 kV மின்மாற்றியை அமைத்து 150 குடும்பங்களுக்கு மின் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த தொகுதி மக்களின் கோரிக்கையாக இருப்பது புதைத்தண்டுவடம். 2015 நடந்த அந்த காற்று மற்றும் புயல் காரணமாக மின்சாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. கம்பங்களெல்லாம் அனைத்துமே வீழ்ந்து விட்டன. ஒரு மாதம் ஆகியது இங்கே மின்சாரம் மறுபடியும் கிடைக்க மக்களுக்கு 1 மாத காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகவே புதை தண்டுவடம் வேண்டும் என்று கடந்த ஆட்சியிலேயே கூட நான் இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். ஏற்கனவே தண்டல் கயனி போன்ற இடங்களுக்கு 32 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான வேலைகள் முடிவு பெறும் நிலையில் இருக்கிறது. மறுபடியும் ஒரு 300 கோடி ரூபாய் அளவிலே அதற்கான நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் புதை தண்டுவடம் ஏற்பாடு செய்வதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் இந்த ஆட்சியிலே, இந்த திராவிடர் மாடல் ஆட்சியிலே நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய அரசு நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சார், என் பேர் லக்ஷ்மி. இதுக்கு முன்னாடி சாசினாரில் இருந்தோம். 402 பைபாஸ் வீடுங்கெல்லாம் இடிச்சுட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது எல்லாமே பெரிய வீடுங்க தான் இருந்தது. அங்கே கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்தது. இங்கே வந்த பிறகு காடாக இருந்தது. இந்த இடம் ஃபுல்லாக காடாக இருக்கும்போது இங்கே இடம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க. ஆனால் இங்கே பாம்புங்க தொல்லை அதிகமாக இருந்து எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்க வச்சுக்கும் போது அவங்கவுங்களால முடிஞ்சுது கடன் வாங்கி அது வாங்கி இது வாங்கி அவங்க வாழை வீடுங்க அந்த வீடுங்க கட்டிக்கினாங்க. இருட்டாகனா பெரிய தொல்லை. பாம்பு எந்த இடத்துலனாலும் பாம்பு எந்த டைம்னா வந்துக்கின்னு இருக்கும். நிறைய பாம்பு கடிச்சாங்க. ஆனால் நிறைய பாம்பு கடிச்சு பிபி ஆஃபீஸில் போய் நாங்கள் கேட்டுன்னு இருந்தோம் கரண்ட்டு கொடுங்கான்ட்டு. ஆனால் ஒன் சர்வீஸ் குத்தாங்க அவங்க. ஒன் சர்வீஸ் குத்தாங்க. ஒன் சர்வீஸ் போயின்னு தான் இருந்தது. போயின்னு இருக்கும்போது மீட்ரு தரலையே, நம்மளோட மீட்ரு வந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு மீட்ருக்கு போய் சுற்றினா அப்புறம் மீட்ரு குத்திட்டாங்க. 8 மாதம் முன்னாடி தான் மீட்ரு குத்தாங்க. ஆனால் அவங்க கரண்ட்டு குத்த அப்புறம் ஆனால் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு கரண்ட்டு குத்த இபி ஆஃபீஸுக்கும் எம்எல்ஏக்கும் நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு மக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம், என் பெயர் நந்தினி தேவி. நான் உதவி செயற்பொறியாளர் செங்கூர்ணமாக பணிபுரிந்து வருகிறேன். என் உபகோட்டத்துக்கு கீழே, அதாவது எங்கள் சப்டிவிஷன் கீழே 4 செக்ஷன்ஸ் வருது. அதில் ரெடில்ஸ் 1, பாடியநல்லூர், சோழவரம் அண்ட் சோத்துப்பேரூர் செக்ஷன். அது இல்லாமல் ஒரு 110 kV SS என் கீழே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நாங்கள் இந்த ஒரு 2 ஆண்டு காலமாக நிறைய ஆய்வு செய்து நிறைய இடத்துல பார்த்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய நாங்கள் போட்டிருக்கிறோம். அதில் 100 kV DTS, 250 kV DTS, 500 kV DTS நிறைய வருதுங்க. அதில் சில என்ஹான்ஸ்மெண்ட் தேவைப்படுற இடத்துல, இந்த இடத்துல லோடு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை ஆராய்ச்சி பண்ணி 250 kV இருந்தால் அந்த 500 kV DT போட்டிருக்கோம். மெயினாக ரெடில்ஸில் இப்போ மின் பலு லோடு ரொம்ப இன்க்ரீஸிங் நேச்சரில் தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்ப குறுகலான ரோடாகவும் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அங்கே டபுள் போல் ஸ்ட்ரக்சர் போட முடியாத இடத்துல நாங்கள் சிங்கிள் போல் ஸ்ட்ரக்சராக 63 kV வச்சு பிரித்து கொடுத்துருவோம். அந்த லோடை ஷேர் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அதுவும் இல்லாத சோழவரம் ஏரியாவில் நல்லூர், பூதூர், சோத்துப்பெருமேட்டில் காரனோடை, முனிவேல் நகர், ரெடில்ஸில் பார்த்திங்கன்னா நாரவாரி குப்பம், MK காந்தி தெரு அப்படி இருக்குது. பாடினொல்ல அசோகர் தெருன்ற ஒரு ஏரியாவில் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் எங்களால் அங்கே டிரான்ஸ்ஃபார்மரே போட முடியல, இடமே இல்லை. அப்புறம் கடைசியில் நாங்கள் எல்லாருக்கிட்ட பேசி அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு சார்ஜும் பண்ணிட்டோம். இப்போ அங்கே இருக்கிற லோடெல்லாம் ஓரளவுக்கு ஷேர் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் OH ஓவர் ஹெட்டில் தான் இருக்கும். UG மட்டும் இல்லை.
ஸோ ஓவர் ஹெட்டில் வந்து சின்ன ஒரு காற்றடிச்சாலும் எங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாகும். அப்போ வந்து நாங்கள் போஸ்டர்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ வந்து ஒரு 250லேருந்து 270 போஸ்ட் வந்து மாற்றிருக்கோம். எல்டி போஸ்ட் மட்டுமே மாற்றிருக்கோம். ஹெச்டி போஸ்ட்டில் 40லேருந்து ஒரு 50 போஸ்ட் வரைக்கும் மாற்றிருப்போம். மேலும் நாங்கள் இந்த கண்டக்டர்லாம் வந்து ரொம்ப ஆண்டு காலமாக மாற்றப்படாமல் இருந்த கண்டக்டர்லாம் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு அந்த மாதிரி கண்டக்டர்ஸும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக வந்து இந்த சோழவரத்தில் பூதூர்ன்ற ஒரு ஏரியா, ஆங்காடு ஏரியா, காரனோடை, அப்புறம் பஸ்தபாளையம், ரெடில்ஸில் வந்து நாரவாரிக்குப்பம், பாடியநல்லூர் ஏரியாலே ஜோதி நகர், அந்த மாதிரி எம்ஏ நகர் ஏரியாலாம் உண்டு. அந்த ஏரியாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரி பண்ணிகிட்டே வரோம். டேமேஜ் போல் பார்க்கும்போது மக்கள் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் நாங்களும் நிறைய வந்து போயிட்டு ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்துட்டு டேமேஜ் போல் கம்ப்ளைண்ட் வர நாங்கள் அதை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். உடனே டேமேஜ் போல் இருக்கிறதெல்லாம் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ ப்ரொப்போசல் நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது துணை மின் நிலையம் அந்த பக்கம் ஏரியா பார்த்திங்கன்னா ரெடில்ஸ், பாடியனூர், சோழவரம், சோத்துப்பெருமேடு, இந்த பக்கம் போனால் சிட்கோ எஸ்எஸ் தான் இருக்குது, இந்த பக்கம் போனால் குழல் எஸ்எஸ் தான் இருக்குது. நடுவில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து எஸ்எஸ்ஏ கிடையாது. ஸோ அதனால நாங்கள் எஸ்எஸ் 2 ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பன்னீர்வாக்கம் ரோட்டில், அங்கே வந்து ஒரு 33 kV துணை மின் நிலையம் வர்றதுக்காக பரிந்துரை செஞ்சுருக்கோம். மேலும் பாடியநல்லூர் ஸ்கூல் பக்கத்தில் அங்கே ஒரு ஏரியா வந்து மக்களே தரதுக்காக ஒப்புதல் அளித்து ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சுருக்கோம். குமரநகர்னு ஒரு ஏரியா இருக்குது சோழவரத்தில். அங்கே வந்து டிடிஸே கிடையாது. பட் அது வந்து இம்ப்ரூவிங் ஏரியா. அங்கே வந்து ரொம்ப லோ வோல்டேஜ், ரொம்ப லைன் அறுந்து போகுது, இங்கே எங்களுக்கு தேவைன்னு ரொம்ப கேட்டது பட்சத்தில் அங்கே வந்து நான் குமரநகரில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு சார்ஜ் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி எம்கே காந்தி தெருன்னு சொல்லிட்டு ரெடில்ஸில் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 டிடிஸு முக்கியமான இடத்துல போட்டிருக்கோம். நல்லூர்னு ஒரு ஏரியா இருக்குது. நல்லூர் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உள்ள நிறைய ஏரியாஸ் இருக்கும், நிறைய சின்ன சின்ன வில்லேஜஸ் உண்டு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டதுனால அங்கே இருக்கிற நிறைய லோடை வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். விவசாய மின் இணைப்பு வந்து 65 சர்வீஸ் வந்து எங்கள் ரெடில்ஸ் உபகோட்டத்தில், அதாவது எல்லா ஏரியாலுமே சோழவரம், சோத்துப்பெருமேடு, ரெடில்ஸ் இது 3 ஏரியாவுக்கு தான் வரும். அந்த 3 ஏரியாவில் ஒரு 65 சர்வீஸ் இலவச மின் இணைப்பு வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு மேலே இன்வால்வ் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். பாலவேடு சாஸ்திரினால குறைஞ்சது 60-70 வருஷம் வாழ்ந்துருந்தோம். அங்கே எல்லாமே எங்களுக்கு மித்த வீடு, கரண்ட்டு வசதியோடு வாழ்ந்தோம். எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா படிக்க வச்சு நல்லா இருந்தோம். அதோட அந்த எங்களுக்கு ரோடு வருது, ஐவர்ஸ் ரோடு வருது சொல்லிட்டு எங்களை வந்து மோர பஞ்சாயத்தில் உங்களுக்கு இடம் தரோம், உங்கள் கரண்ட் வசதி எல்லாம் பண்ணித்தரோம் சொல்லிட்டு கலெக்டர் வீரா கலெக்டர் இருக்கும்போது எங்களுக்கு எடுத்துகிட்டு இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் இடத்து இந்த இடத்த காட்டினாங்க. நாங்கள் வந்து குறைஞ்சது 8 வருஷமாக ஆயிடுச்சு. 8 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கரண்ட் இல்லாத இந்த ஏரியா பஞ்சாயத்து தலைவர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பண்ணார், தண்ணி வசதி பண்ணார். அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் ஜெயிச்சுட்டு வந்த பிற்பாடு கொஞ்சம் டேங்கு தண்ணி எங்களை யூஸ்ஃபுல் பண்ணார். 2வது ரொம்ப கரண்ட் இல்லாத 2-3 லேடிஸ் வேறு சத்துட்டாங்க பாம்பு கடிச்சிட்டு. அதனால் இப்போ கரண்ட்டு கொடுத்ததுனால எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க ரொம்ப படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரண்ட்டு கொடுத்த ஐயா முதலமைச்சர் சுதாசன் எம்எல்ஏ அவர்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ஜெயிக்கும் போது நாங்கள் கேட்டோம், அடுத்த இதுலேயும் வந்து உங்களுக்கு கரண்ட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் சொன்னார். அதோடு அவர் கொஞ்சம் தாமதம் இருந்தது. திரும்பி 2வது ஜெயிச்சது எங்களுக்கு இந்த 8 மாதம் 8-9 மாதம் ஆச்சு கரண்ட்டு கொடுத்து இப்போ எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி, சுதாசனுக்கு ரொம்ப நன்றி, இந்த கிராம தலைவருக்கு ரொம்ப நன்றி, கரண்ட்டு விபி ஆஃபீஸர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பிள்ளைங்க படித்து நல்ல பெரிய ஆளாவாங்க. நல்லா படிச்சுட்டு இப்போ ரோடு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தாவே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் சார், நான் ராமகிருஷ்ணன் ஈவியில் சிட்கோ திருமலையில் ஏடியாக இருக்கிறேன். என் கண்ட்ரோல் வந்து 5 செக்ஷன் இருக்குது. வீராபுரம், பாண்டேஸ்வரம், அலமாதி, சிட்கோ திருமலாயில் 5 செக்ஷன் இருக்குது. 2 110 kV, ஒரு 33 பாண்டேஸ்வரம் இருக்குது என் கண்ட்ரோலில். இப்போ இருந்த சிட்கோ திருமலாயில் 2 10 MA பவர் டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. அதை உயர்த்தனம் பண்ணி 16 MA பண்ணிட்டோம். 2 டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருந்த லோ வோல்டேஜ் ப்ராப்ளத்தை குறைச்சி இப்போது சீரான மின்நிலையம் கொடுத்துட்ருக்குறோம். எல்டி போல் 130 எல்டி போல் வந்து டேமேஜ் போல்லாம் பழுது அங்கங்கே மாற்றப்பட்டது. அப்புறம் 30 அடி கம்பம், ஒரு 9 கம்பம் 30 அடி கம்பம் எஸ்டி லைன் கம்பம் மாற்றப்பட்டது. அப்புறம் பவர் எங்கெங்கெல்லாம் லோ வோல்டேஜ் இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் லோ வோல்டேஜ் கம்பெனிலாம் புது டிரான்ஸ்ஃபார்மராக போட்டு நிறைய இடத்துல ஒரு 6-7 இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரு கொடுத்துருக்குறோம். மொத்தம் இது வரைக்கும் 45 டிரான்ஸ்ஃபார்மரு, 100 kV டிரான்ஸ்ஃபார்மரும், 250 kV ஒரு 6 டிரான்ஸ்ஃபார்மரு, அப்புறம் 63 kV டிரான்ஸ்ஃபார்மரு, கிட்டத்தட்ட ஒரு 27 டிரான்ஸ்ஃபார்மரு, 160 பேருக்கு விவசாய மின் இணைப்பு என்னுடைய கண்ட்ரோலில் 160 மின்சாரம் இந்த இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் நரிக்குறவர்களுக்கு ஒரு 160 பேருக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவங்க கரண்ட் இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு மின் இணைப்பு மீட்டு வச்சு அவங்களுக்கு நம்ம கரண்ட் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அவங்களுக்கு ஒரு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 7 கிலோமீட்ரு நள்ளிவடம் 30 வருஷத்துக்கு மேலே பாடுபட்டு
உழைச்ச கம்பியெல்லாம் உதவாத கம்பியெல்லாம் மாற்றப்பட்டு 37 கிலோமீட்டருக்கு அலமாதி எஸ்எஸ்லையும் பாண்டேஸ்வரர் எஸ்எஸ்லையும் அப்புறம் வந்து சிட்கோ தொழில்பேட்டையிலையும் இந்த கண்டிப்பாக மாற்றப்பட்டுள்ளது. இதெல்லாம் சரி செஞ்சு இப்போ நல்ல நிலைமையில் சீர நிலைமை கொண்டு வந்திருக்கோம். கரலப்பாக்கம், வேல்டெக்கில் 2, அப்புறம் வினோபா நகர், பாலாஜி நகர், வெள்ளானூர், கோடுவள்ளி, பாண்டேஸ்வரம், இந்த மாதிரி ஒரு 7 டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து கம்பத்தை வந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்குறேன். அதாவது அந்த ஊர் கம்பெனி லோ வோல்டேஜ் இருந்ததால் எல்லோரும் 160 வோல்டேஜ் 150 வோல்ட்டு அப்படியே இருந்ததில் 2 போல் டூ போல் போட்டு கொடுத்துருக்குறோம். போட முடியாத இடத்துல சிங்கிள் போல் போட்டு அதில் 63 100 கேடும் வச்சு சீராக மின் இருக்கும். இது வரைக்கும் இந்த சம்மர் வரைக்கும் போன கொரோனா பீரியட் இதெல்லாம் பண்ண முடியாதெல்லாம் இந்த பீரியடில் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். பற்றி வினோபா நகரில் 2 டிரான்ஸ்ஃபார் ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் மின்னு போயிருந்துச்சு. அது 2 டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ சரி செஞ்சு 2 டிரான்ஸ்ஃபார் போட்டு லோடு பிரித்து அவங்களுக்கு சீரான நிலைமை கொடுத்துருக்கு. அடிக்கடி ஃபீஸ் போகும். அதனால் அங்கே கம்ப்ளைண்ட் நிறைய வந்துச்சு. இப்போ அதையும் ஒரு 100K போட்டு 200K போட்டு அதையும் கொடுத்து அமைச்சர் மூலம் இந்த எம்எல்ஏ மூலம் தொடர்ந்து அதையும் பண்ணியிருக்கிறோம். விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கும் சென்றடைந்து இன்று மின்துறை மிளிர்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து முன்னேற்றத்தை நோக்கி செல்வதே திராவிட மாடல் ஆட்சியின் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற முழக்கம். இது ஒளிரும் தமிழ்நாடு.